ரிஷபம்னாவே ரெண்டு தான் வலிமை அதிகம் சொல்லுவாங்க. ஒன்னை விட ரெண்டுன்னா பணம் தனம்னு சொல்லுவாங்க. அப்ப காலபுருஷனுக்கு 2 அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் தான். அங்க பெண்களுக்கு ரொம்ப வலிமைன்னு சொல்லலாம். தனக்காரகன் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து ஒரு புதன் வீட்டுல 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்ப 6 அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன், தொல்லை. வெற்றி அடைவீங்க, ஆனா அது கடன் கொடுத்து சண்டை சச்சரவுல போய் உங்களுக்கு திரும்பி வரும் இல்லையா? அதனால அது குடுக்கல் வாங்கல. அவங்களுக்கு வந்து சூலினி தேவி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் தான் அவங்களுக்கு பலம் அதிகம். ஆங்கார தெய்வம் சொல்லுவாங்க. பத்ரகாளி, உக்கிர தெய்வங்கள். அந்த உக்கிர தெய்வங்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கிறது சிறப்பு. இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்துருக்கு? ரிஷபம்னாவே ரெண்டு தான் வலிமை அதிகம் சொல்லுவாங்க. ஒன்னை விட ரெண்டுன்னா பணம் தனம்னு சொல்லுவாங்க. அப்ப தனக்காரகன் யாரு அப்படின்னா 2ஆம் அதிபதி. அப்ப காலபுருஷனுக்கு 2 அப்படிங்கறதே வந்து சுக்கிரன் தான். அங்க பெண்களுக்கு ரொம்ப வலிமைன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல பாருங்க, யாருக்காவது ஃபோன் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து தொழில் ஆரம்பிச்சுட்டேன், நான் ஒரு கடை போட்டுட்டேன், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் வீட்டுல இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய கால நேரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம் இல்லையா? அந்த கடகத்துல குரு போய் உட்கார்ந்தோடனே அனைத்து தாய்மார்களுக்கும் நல்ல பலம் கொடுத்துருவார். எங்காவது வெளியூர்ல இருந்து பெண்கள் வந்து குழந்தைகள் நம்ம விட்டு போயிருக்காங்க, பார்க்கவே முடியல அப்படின்னா நிச்சயம் உங்களை வந்து பார்க்க வருவாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாண்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அமைப்புல இருக்கும்போது பெண்களுக்கு ரொம்ப வலிமை அதிகம். ஆண்களுக்கு என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ரொம்ப பலமா இருப்பாங்க. தொழில பார்ட்னர்ஷிப்பு, அடுத்தது வந்து பணம் ஒருத்தர்கிட்ட போட்டு ரொம்ப நாள் வராம இருக்கு, வாரா கடன் சொல்லுவாங்க. அந்த கடன் வர்றதுக்கு இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பணம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு சின்ன ஒரு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா தனக்காரகன் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து ஒரு புதன் வீட்டுல 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்ப 6 அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன், தொல்லை. வெற்றி அடைவீங்க, ஆனா அது கடன் கொடுத்து சண்டை சச்சரவுல போய் உங்களுக்கு திரும்பி வரும் இல்லையா? அதனால அது குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 சக்கர வாகனம். இந்த 4 சக்கர வாகனம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கு, கார் இருக்குன்னா அடுத்த லக்ஸுரியான ஒரு கார் வாங்குவீங்க. யாராவது பாத்தீங்கன்னா புக் பண்ணிருப்பாங்க, நிச்சயம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, தன்னை வந்து ஒரு அடைப்பட்ட ஒரு விஷயமா ஆக்கிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சூலினி தேவி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் தான் உங்களுக்கு பலம் அதிகம். அப்ப அந்த அம்மன் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்க ஒரு ஆங்கார தெய்வம் சொல்லுவாங்க. பத்ரகாளி, அந்த ஒரு அவங்க ஊர் இருக்கக்கூடிய உக்கிர தெய்வங்கள். அந்த உக்கிர தெய்வங்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கறது சிறப்பு. சூப்பர் மேம், சூப்பர். சோ இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் பிறந்ததுக்கு அப்புறமா ரிஷபராசி என்பவர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும்? வயிறு சம்பந்தப்பட்டது. எப்பவுமே சுக்கிரனுக்கு வந்து கர்ப்பப்பைங்கிற ஒரு இடம் வந்து நேர் எதிர்கீழ துலாம் வந்துருது. ஏன்னா அவருடைய வீடுதான், அதுவும் வந்து சுக்கிர பகவானுடைய வீடு. அப்ப நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வர்றது சிறப்பான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொல்ற உக்கிர தெய்வங்களுக்கு போய் கடுகு எண்ணெய் தீபம் 2 விளக்கேத்திட்டு வந்தாங்க அப்படின்னா கடுகு என்பது தோஷ நிவர்த்தி. நிச்சயம் அவங்களுக்கு அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கக்கூடிய செயல் பண்ணும்போது நிச்சயம் அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புலதான் அது வருட கணக்கு கிரகங்கள், மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள்
விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். ஓகே. அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். ஓகே. மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்ல, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? உண்மையா மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 டேஸ்ல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சுன்னு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26ல வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்லை, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.